என்னதுமா? எனக்கு காய்ச்சல் வந்தப்போ நீ வாங்கிட்டு வந்தல, அதுல 2 மாத்திரை இருந்துச்சு. அதுதான் இப்ப கொண்டு வந்தேன். கடவுள் சந்தோஷத்துல கஷ்டத்தை வச்சிருக்கானா இல்ல கஷ்டத்துல சந்தோஷத்தை வச்சிருக்கானான்னு தெரியல. இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா பேசாம இருமா கொஞ்ச நேரம். பேசின இருமல் மறுபடியும் வந்துட்டே இருக்கும். அது உனக்கு எப்படிடா தெரியும்? எனக்கு காய்ச்சல் அடிக்கும் போதும் இருமல் வந்திருக்கே. மா படுத்துக்கோமா. அம்மா. என்னடா? வேலை கிடக்குல்லம்மா. ஏற்கனவே அம்மா ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். இதுக்கு மேல தூங்குனேன்னா வேலை பாக்குற இடத்துல வேணான்னு சொல்லிடுவாங்க. ராணி, என்னம்மா மணி 7:30 போகுது. போட்டது போட்டபடி கிடக்கு. ஆபீஸ் போக வேண்டாமா? வேலைக்கு வராம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? மன்னிச்சுடுங்கம்மா, இப்ப வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. சரிங்கம்மா. பாத்தியா மஞ்சு, இதுதான் உலகம். செய்யறதுக்கு ஒரு வேலை, இருக்கிறதுக்கு ஒரு இடம், சாப்பிடறதுக்கு சாப்பாடு. அதுக்கு மட்டும்தான் நம்ம கருணையை எதிர்பார்க்கலாம். நமக்கு விதிச்சத நம்ம செஞ்சுதாமா ஆகணும். ஏன் ஜுரத்தினால அவங்க ஏன் கஷ்டப்படணும்? அவங்க நமக்கு சம்பளம் கொடுக்கறவங்க இல்லையா? காசு அவ்வளவு முக்கியமாமா? ஆமாண்டா. இந்த உலகத்துல 2 விஷயத்தோட அருமை அது இல்லாதப்பதான் நமக்கு தெரியும். ஒண்ணு தண்ணி, இன்னொன்னு காசு. தொட்டி நிறைய தண்ணி இருந்தா கணக்கு வழக்கு இல்லாம வீணடிப்போம். ஒரு நாள் மோட்டார் ரிப்பேர் ஆயிட்டா உலகமே அழிஞ்ச மாதிரி அழுது ஒப்பாரி வைப்போம். காசும் அதே மாதிரி தாண்டா. காசு சேர்த்து வைக்கணும்ல? ஆமாண்டா கண்ணு, நிறைய சேர்த்து வைக்கணும். உடனடி செலவு, எதிர்கால செலவுன்னு நம்ம நிறைய சேர்த்து வைக்கணும். நமக்கு ஏதாவது வந்துட்டா என்ன பண்றதுன்னு பயப்படாம இருக்கிறதுக்கு இதுக்கு கூட நிறைய காசு சேர்க்க வேண்டியது இருக்குடா. நமக்கு எதுக்குமா இந்த செலவு வருது? அது செலவு இல்லம்மா, எனக்கு நானே செஞ்சுக்க போற பாதுகாப்பு ஏற்பாடு. கடவுள் கொடுத்த வரப்பிரசாதத்தை காப்பாத்துறதுக்காக பண்ற வேலை. நீ சமத்தா படிச்சிட்டு அம்மா போய் வேலையை முடிச்சிட்டு வந்துடுற. அம்மா ஒரு நிமிஷமா. என்னடா? நீ படுத்துக்கோமா, நான் போய் பாத்திரம் விளக்கிட்டு வரேன். வேண்டாமா, இந்த உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் நான் உனக்காக வேலை செய்யறேன். உனக்காக இந்த அம்மா என்ன வேணாலும் செய்வேன். நீ இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுடா. என்ன? நீ பத்திரமா வீட்ல இரு. அம்மா போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சமத்தா கொஞ்ச படி. சிஸ்டர், என்னாச்சு சிஸ்டர்? அவங்க பொழைச்சிட்டாங்க, காப்பாத்தியாச்சு. பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல சார். நான் போய் பார்க்கலாமா? பார்க்கலாம், ஆனா ரொம்ப பேச்சு கொடுக்காதீங்க. டாக்டர் பார்த்தா என்னதான் திட்டுவாங்க. சீக்கிரம் பார்த்துட்டு வந்துருங்க. வா வா வா. ரேணுகா, என்னம்மா இதெல்லாம்? ஏண்டி இப்படி எல்லாம் செஞ்ச? தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? லூசு, நீ படிச்சவ தானே, எப்படியா முடிவெடுப்ப? கெட்டதுலயும் ஒரு நல்லது மாதிரி ரேணு. அந்த நேரத்துல உனக்கு எங்களுக்கு போன் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு. 10 நிமிஷம் லேட்டா இருந்தாலும் என்ன ஆயிருக்கும்? நீ செத்து போயிருப்ப ரேணுகா. என்னை எதுக்கு காப்பாத்துனீங்க? நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? ஏமா அப்படி கேக்குற? நான்லாம் இல்ல உனக்கு, இவங்கெல்லாம் இல்ல. உனக்காக இருக்கிற உறவெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் உன்னை தேடிட்டு போயிட்டு இப்ப என்ன அனாதையா விட்டுட்டு போறேன்னு சொல்றது தப்புமா? தோத்துருக்கேன்பா. அந்த வலி உங்களுக்கு சொன்ன புரியாது. புரியுதுமா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நீ விஜய காதலிக்கிற, கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னப்ப எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். அதை மீறி நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த. அப்ப ஏன் தெரியுமா உன்னை தனியா குடி வச்ச? உனக்கு வாழ்க்கை புரியணும். உலகத்திலே பெரிய பாடம் அதுதான்மா. கஷ்டமான பாடமும் அதுதான்மா. காதல் பண்றப்ப வாழ்க்கை புரியாது. கல்யாணம் உனக்கு வாழ்க்கையை கத்து கொடுக்கும்னு நினைச்சேன்.
மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கிறவேன்னு கணக்கு போட்டேன். குறைஞ்சபட்சம் அந்த அயோக்கியனையாவது நீ புரிஞ்சுக்கிறவேன்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் உன்னை தனி குடித்தனமே வச்சேன். ரொம்ப அசிங்கப்பட்டு போயிட்டேன்ப்பா. தாலி கட்ட பொண்டாட்டி நானு என்ன போய் ச்சே. அழாத ரேணுகா, அத மறந்துரு. எப்படி காயத்ரி மறப்ப? அவனை திருத்தி ஒரு நல்ல மனுஷனை உருவாக்கி அவனோட என் வாழ்க்கையை பகிர்ந்துக்கலான்னு நினைச்ச. உனக்கே தெரியும், அவனை நான் ரொம்ப நம்பினேன். என்ன நான் நம்பினதை விட அவனை தான் அதிகமா நம்பினேன். என் நம்பிக்கையை தான் நான் அவனுக்கு காதலா கொடுத்தேன். ரேணுகா, ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கிறது பெருசு இல்ல, தகுதி பார்த்து வச்சிருக்கணும். அத நீ பண்ணாம விட்டுட்ட. நீ சொல்றது உண்மைதான் சுப்பு. எதையும் பார்க்காம வரதுக்கு பேர் தான் காதல்னு நினைச்சேன். இல்ல சுப்பு, நிச்சயமா நம்ம காதல பரிசா கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி இல்லாதவங்களுக்கு நாம பரிசு கொடுத்தா நம்ம காதல் தப்பாதான் போகும். ரேணுகா, உங்க அம்மா இருந்திருந்தா உன்னை வேற மாதிரி வளர்த்திருப்பாளோ என்னமோ. ஆம்பளை வளர்த்த பொண்ணுன்னு உன்னை யாருமே சொல்லிடக்கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்து என் மனசுக்குள்ள என்னவோ அம்மாவா நினைச்சுதான் ஒவ்வொரு நாளும் உன்னை வளர்த்தம்மா. உங்க அம்மா எப்படி பேசுவா, எப்படி நடந்துக்குவா, எப்படி திட்டுவா, எப்படி உங்ககிட்ட அன்பா இருப்பான்னு ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து உன்னை வளர்த்தம்மா. கல்யாண விஷயத்துல கூட நான் வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் இருக்கு. பணத்தை விடுமா, இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். அந்தஸ்தை நினைச்சா சேர்த்துக்கலாம், வேணான்னா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒருத்தனை பார்த்தாலே இவன் சரியானவனா இல்லையான்னு பளிச்சுன்னு தெரியணும். எனக்கு தெரிஞ்சதுமா, விஜய பார்த்த போது அவன் சரியானவன் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரியாம போச்சேப்பா. அத கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. முடியலையே. அவனுக்காக என் அப்பா கிட்ட நான் சவால் விட்டுட்டு வந்தேன். இன்னைக்கு அந்த சவால்ல ஜெயிக்க முடியல. இப்ப தலை குனிஞ்சு நிக்கிற. அப்படி சொல்லாதம்மா. சவால்னு நீதான் நினைச்ச, நான் அப்படி நினைக்கலையே. என் பொண்ணு என்ன மீறி ஜெயிச்சா அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு? ஒவ்வொரு தகப்பனும் கருவப்படக்கூடிய விஷயம்னு ஒண்ணு இருக்குமா. தான் சொன்னது தப்புன்னு தான் பொண்ணு நினைக்கிற சந்தர்ப்பம் வரும்பாரு, அந்த தோல்விதாம்மா ஒரு அப்பனுக்கு சந்தோஷம். 100 இடத்துல ஜெயிச்சாலும் அந்த தோல்வியில கிடைக்கிற சந்தோஷம் வேற எங்கேயும் கிடைக்காதுமா. நான் அரசியல்ல ஜெயிக்கலாமா, எனக்கு ஜெயிக்கிறது தோக்குறது ஒண்ணுதான். ரெண்டையுமே நான் பெருசா எடுத்துக்கிற மாட்டேன். ஆனா நீ என்ன தோக்கடிச்சிருந்தா வாழ்க்கையில முத சந்தோஷப்படுறது நான் தான். ஆனா நான் தோத்துட்டப்பான்னு சொல்ற பாரு, அதத்தாமா என்னால தாய்க்க முடியல. தோத்தது நீ இல்ல, நான் தான்மா. என் பொண்ணு கண்ணுல இருந்து கண்ணீர் வர்றதுக்கு நான் காரணமாயிட்டேன்மா. இல்லப்பா, விடுமா, எல்லாத்தையும் மறந்துரு. இந்த பாரு, அப்பா நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நீ உசுறு பழச்சு வந்தையே, அது போதுமா. இங்க பாரு, இன்னைக்கு நம்ம வீடு உனக்காக திறந்தே இருக்கும் ரேணுகா. ஆனா உங்க பொண்ணா என்னால வர முடியாதேப்பா. ரேணுகா, அழாத. ரேணுகா, பேசிக்கிட்டே இருக்காத. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நல்லா தூங்கு. நல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும். இங்க பாரு, இதுக்கு மேல நடந்ததை நினைச்சு நீ உன் ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்காத. இதுதான் லைஃப்னு சொல்லி நாம நம்மள சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். புரிஞ்சுதா? சரி, நாங்க வெளியே வெயிட் பண்றோம். டாக்டர் வந்தாங்கன்னா சத்தம் போடுவாங்க. சார் சமந்தி சார் இப்படி ஆயிப்போச்சே சார். நான் என்ன சார் பண்ணுவேன்? யார் நீ? எது யாரா?
என்ன வார்த்தை கேட்டீங்க? உங்க வயால இப்படி கேட்டீங்களே. உங்களுக்கு என் மேல 1000 கோவம் இருக்கலாம். அதுக்காக யாருன்னா கேட்பீங்க? நான் உங்க சம்பந்திங்க. உங்க பொண்ணு வாக்கப்பட்ட வீட்டோட ரேஷன் கார்டுல என் பேரு தான் குடும்ப தலைவர்னு போட்டிருக்கு. இன்னும் 2 நிமிஷம் இங்க நின்னு பேசிட்டு இருந்தேன், இதே ஹாஸ்பிடல்ல உனக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டியிருக்கும். மரியாதையா ஓடி போய். சம்பந்தி அப்படி சொல்லாதீங்க. என் பிள்ளைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. அவன் என்ன தப்பு பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஏன் அவனுக்கே தெரியாது. வயசுல பெரியவர்னு கூட பார்க்க மாட்டேன். என் வாயில நல்லா வரும். என்ன மனுஷன் நீ? உன் பிள்ளை பண்ண காரியம் என்னன்னு தெரியணும்னா உள்ள போய் என் பொண்ணு இருக்கா அவட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. சம்பந்தி கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. மனுஷ வாழ்க்கையில தப்பு பண்றது சகஜம் தானே. அதுவும் யார்கிட்ட விளையாண்டா? சொந்த பொண்டாட்டி கிட்ட தானே. அதுவும் ஒரு தப்பா? வேணா என்ன கோவப்படுத்தாத, மரியாதையா சொல்லிட்டேன், போயிரு. சார் 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 நான் போயிடுறேன் சார். ஆனா என் பிள்ளைய மட்டும் எப்படியாவது ஜாமீன்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். ஜாமீனா? உன் பிள்ளைக்கா? செத்தாலும் அது நடக்காது. அவன் ஜெயிலுக்கு போனதும் உள்ள ஆளை வச்சு அவன் கதையை முடிக்கணும் இல்லையா? ஐயா அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்கய்யா. அவன் தான் எனக்கு தலைச்சம் புள்ள. அவனும் போயிட்டானா எனக்கு கொல்லி போட கூட ஆள் கிடையாதுயா. அனாதை படமா சாவு. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. நீ போகல உன்னை தொலைச்சிருவேன் பாரு. போயா. அங்கிள் பாட்டி. ஏய், எதுக்காக நான் மறுபடியும் இங்க வந்தேன்? அம்மா ஒரு சின்ன சிக்கல். உங்க உதவி வேணும்னு வந்திருக்கம்மா. தயவு செஞ்சு உங்க கோவத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு என்ன பிரச்சனைன்னு கேளுங்கம்மா. அம்மா உன் பேரனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கம்மா. எப்படியாவது அவனை ஜாமீன்ல எடுக்கணும். உன்னை தவிர இந்த பிரச்சனையில உதவுறதுக்கு எனக்கு வேற யாரும் இல்லம்மா. பெத்த பிள்ளைக்கு நீ இது கூட செய்யக்கூடாதா? இரு இரு, போலீஸ் பிடிச்சிட்டு போற அளவுக்கு உன் புள்ள என்ன பண்ணா? அது வந்தத்த அவன் தப்பே பண்ணலத்த. நம்ம விஜய் பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவன் தப்பு பண்றவனா? தங்கத்திலயும் தங்கம் இல்ல. நான் ஒண்ணும் கேட்கல, வாய மூடு. நீ சொல்ற உன் புள்ள என்ன பண்ணா? அது வந்துமா, ஆக்சுவலா அவன் பண்ணது தப்புன்னே சொல்ல முடியாது. ஒரு ஆம்பளை பையன், அதுவும் கல்யாணமான ஆம்பளை பையன், தாலி கட்டின பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறது தப்பாம்மா? காயத்ரி, இவன் என்ன மழுப்புறான்? என்ன நடந்ததுன்னு எனக்கு சரியா தெரியணும். அது தெரியாம இந்த விஷயத்துல நான் ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல பாட்டி. விஜய் நடந்துகிட்டது தப்புதான். ஆனா நீவா சுத்தி வளைக்கிற? என்னால நம்ப முடியல காயத்ரி. மன்னிச்சிருங்க பாட்டி. விஷயம் அப்படி. சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஓ, அப்ப ஏதோ தப்பு நடந்திருக்கு. உன் புள்ள தப்பு பண்ணிருக்கான் இல்ல? ஐயோ இல்லவே இல்லம்மா. கல்யாணமான ஒரு பையன் முதலிரவுக்கு ஆசைப்படுறது தப்புங்கிறியா? பாட்டி நான் சொல்றேன் பாட்டி. வெக்கமா இல்ல உனக்கு? இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டு அவனுக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்கிறியே, போடா வெளியே. அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. அறியாத பையன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான், அதுக்காக அவனை ஜெயில கழுத்துல விட சொல்றியா? பெத்த பாசம் என்ன பாடுபடுத்து தெரியுமா? எனக்கு அப்படி இல்ல. நான் பெத்த புள்ள மேலயும் எனக்கு பாசம் கிடையாது, நீ பெத்த புள்ள மேலயும் எனக்கு பாசம் கிடையாது. நீ தருதலைன்னு தெரிஞ்சுதான் உன்னை நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீ அப்படித்தான் இருக்க. உனக்காகவும் உன் பிள்ளைக்காகவும் நான் இறக்கப்பட்டதெல்லாம் போதும். இனிமே நான் இறக்கப்படுறதுக்கு தயாரா இல்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. போலீஸ் அவனை அடிச்சு பின்னி எடுத்துருவாங்க. என் பிள்ளையால அடி தாங்க முடியாது அத்தை. நல்லா உதப்படட்டும், அப்பவாவது உருப்படுறானான்னு பார்க்கலாம். அவனை நம்பி ஒரு பொண்ணு கழுத்தை நீட்டி இருக்கா. அவன் நல்லா இருக்கணும், நீங்கெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே உங்களுக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்துருக்கா. அந்த வேலையை ஒழுங்கா செஞ்சீங்களா? அவன் எப்பேற்பட்ட குடும்பத்தில இருந்து வந்திருக்கா. அவன் நினைச்சிருந்தா எவ்வளவு வசதியான மாப்பிள்ளைய அவ கல்யாணம் பண்ணிருக்க முடியும்.
போயும் போயும் இந்த தருதலைக்கு வாழ்க்கப்பட்டிருக்காளே அவளை சொல்லணும். அத்தை, என்னடி குரல் ஒசருது? புள்ளைய சொன்னா பொத்துக்கிட்டு வருதா? அப்படித்தான் பேசுவேன். மானம் போகுதே. இப்படி ஒரு புள்ளைய பெத்தேன்னு இவ்வளவு நாள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ இவன் பெத்த பிள்ளை இவனை விட தருதலையா இருக்கும்போது உங்க சங்காத்தமே வேண்டான்னு தோணுது. பாட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க. விஜய் விஷயத்துல ரேணுகா நடந்துகிட்டதும் கொஞ்சம் டூ மச் தான். இதெல்லாம் பேசி சரி பண்ணக்கூடிய விஷயம்தான். தயவு செஞ்சு விஜய ஜாமீன்ல எடுத்துடலாமே. எதுக்கு எதுக்கு எடுக்கணுங்கிற? இப்ப அவன் வெளியே வந்து என்னத்தை சாதிக்க போறான்? 4 பாட்டில் ஊறுகாய் விக்கிறதுக்கு துப்பு இல்லாதவன் தாலி கட்டின பொண்டாட்டிக்கு போதை மருந்து கொடுத்து அசிங்கம் பண்ணி இருக்கிறான். இவனுங்களுக்கெல்லாம் எப்படி இப்படி ஒரு புத்தி வருது? இதெல்லாம் மனுஷ ஜென்மமா? அத்தை போதும். கொஞ்சம் விட்டு நீங்க ரொம்ப தான் பேசிட்டு போறீங்க. தாலி கட்டின புருஷங்கிற நினைப்பு அவளுக்கு மட்டும் இருந்துச்சா? அப்படி ஒரு நினைப்பு இருந்திருந்தா இப்படி எல்லாம் அவனை வேலை வாங்கியிருப்பாளா? என் புள்ள ஊறுகாய் போட்டு கூவி கூவி விக்கிறவன் அவன். ஏ அதுல என்ன தப்பு? ஒண்ணுத்துக்கும் உதவாம தின்னுட்டு தின்னுட்டு திண்ணைய தேய்ச்சா தப்பில்ல, உழைச்சு சம்பாரிச்சா தப்பா? யார் சொன்னா உனக்கு? அம்மா அம்மா, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா? முதல்ல அவனை ஜாமீன்ல வெளியில எடுமா, அதுக்கப்புறம் அவனை கட்டி வச்சு தோலை உரி. நான் ஏன்னு கேட்க மாட்டேம்மா. நீங்க சும்மா இருங்க. என்னமோ இவங்க தயவாலதான் நம்ம வாழ்றோங்கிற மெதப்புல பேசுறாங்க. இத பாருங்க அத்தை, நீங்க பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வெளியில போடி. பெருசா பேச வந்துட்டே. பெத்தவ சரியா இருந்தாதானே புள்ளையும் சரியா இருப்பான். அவனுடைய கெட்ட குணமெல்லாம் உன்கிட்ட இருந்து வந்ததுதான். வாய மூடுங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நல்லா இருக்காது. ஆமா, என்னடி பண்ணுவே? உன்னால என்ன பண்ண முடியும்? ஒன்னத்துக்கும் உதவாத வெறும் பையில கட்டிக்கிட்டு ஒரு விளக்க மாத்த பெத்து போட்ட தண்ட கர்மாந்திரம். பேசுறா பேச்சு. ஐயோ பாட்டி ப்ளீஸ். யாரு தண்ட கர்மாந்திரம்? ஒண்ணுக்கும் உதவாத வெறும் பயல ஏன் தலையில கட்டினது யாரு? நீங்க தானே. ஒண்ணும் தெரியாத இருந்த இந்த அப்பாவியை ஏமாத்தி என் வாழ்க்கையை நாசப்படுத்தினது மட்டும் அயோக்கியத்தனம் இல்லையா? அடி பாவி, சந்திரி சாக்குல சேம் சைடுல கோல் போடுறியே, உனக்கே அது நியாயமா இருக்கா? சீ, வாய மூடுறா. தோளுக்கு மேல வளர்ந்த 2 பிள்ளைங்களை பெத்து வச்சுக்கிட்டு பேசுற பேச்சா இது? இத பாருடா, உன் புள்ள செஞ்ச காரியத்துக்கு அவனை என்னால ஜாமீன்ல எடுக்க முடியாது. உன்னால முடிஞ்சா நீயே எடுத்துக்கோ. இல்லைன்னா அவனை அப்படியே விட்டு அப்பவாவது அவனுக்கு புத்தி வரதா பாக்கலாம். அப்படியா? சொல்லிட்டீங்கல்ல, உங்களால உதவி பண்ண முடியாது இல்ல? பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ போ. போறேன். எங்கேயோ போறேன், என்னமோ செய்யறேன். என் பிள்ளைய நான் காப்பாத்திக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒரு நாள் நீங்க என்ன தேடி வந்து அம்மா அம்மா தாயேன்னு நீங்க கெஞ்சுற காலம் வரும். அப்ப நான் வச்சுக்கிறேன். இது பாலாம்பிகா விடுற சாபம். என்ன பாலா, வாய் முடுங்க, போங்க வாங்க. ஐயோ ஆண்டி, அங்கிள் அங்கிள். காயத்ரி, பாட்டி விடு. போனா போகட்டும், விடு. அவ ஏதோ ஆதங்கத்துல பேசிட்டு போறா. சாபம் விடுறாளேன்னு பாக்குறியா? இவ விடுற சாபம் எல்லாம் பழிச்சிருச்சனா அப்புறம் உலகத்துல சாபத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். தொல்லை விட்டதுன்னு போய் வேலைய பார்ப்போம். இல்ல பாட்டி. போ, சொல்றத கேளு, போய் வேலைய பாரு. அங்கிள் நில்லுங்க. இப்படி ஒரு அசிங்கமான வேலைய பண்ணிருக்கான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இதுங்க 2 ஜோடியா வந்து நிக்குதுங்க. இதெல்லாம் என்ன பொழப்பு? ஆண்டி ஓடி. அங்கிள் 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 போகாதீங்க அங்கிள். எதுக்குமா இவ்வளவு பேச்ச கேட்டுக்கிட்டு இன்னும் இங்க இருக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? ஐயோ பாட்டி ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நான் ரேணுகாவோட அப்பா கிட்ட பேசுறேன். அவரை வச்சே விஜய ஜாமீன்ல எடுத்துடலாம். உன்னை தாம மலை போல நம்பி இருக்க. எப்படியாவது என் பையனை வெளியில எடுத்துருமா. நீங்க நிம்மதியா போங்க. விஜய் வெளியே வர்றது என் பொறுப்பு. சரிம்மா. பலா பலா இறி வந்துடுற. பேரனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கம்மா. ஓ, அப்ப ஏதோ தப்பு நடந்திருக்கு. உன் புள்ள தப்பு பண்ணிருக்காங்க. எப்படியாவது அவனை ஜாமீன்ல எடுக்கணும். இவனும் தருதலையா இருக்கும்போது உங்க சங்காத்தமே வேணான்னு தோணுது. பாட்டி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ராஸ்கல்,
இப்படி ஒரு அசிங்கமான வேலையை பண்ணியிருக்கான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இதுங்க ரெண்டும் ஜோடியா வந்து நிக்குதுங்க. ச்சே, இதெல்லாம் என்ன பொழப்பு?